வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2025 மாடலுக்கான ஜாவா 42 தான் நம்ம கையில் வந்து இருக்குது. பைக்கோட லுக்ஸ் வைஸ் டிசைன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வண்டியை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மேஜர் ஆஃப் த பீப்புள்ஸ், அதாவது நிறைய பேருக்கு நம்பல ஜாவாவில் என்னென்ன மாதிரியான மாடல்ஸ் இருக்குது அண்ட் அந்த வண்டிகள் இப்போ என்ன விலையில் இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாது. ஈவன் நான் முதற்கொண்டு ஒரு ரெட்ரோ வண்டி எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் ஒரு ஹோண்டா சைடு வந்து போய் பார்ப்பேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு சைடு தான் மோஸ்ட்லி நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா இது ரெண்டு வண்டிகளுக்குமே சர்வீஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும், நிறைய இடங்கள் இருக்குது. ஈவன் ஹோண்டாக்கு வந்து சர்வீஸே ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அந்த என்ஜின் ரிலையபிலிட்டி நம்பி நிறைய பீப்புள்ஸ் வந்து வாங்குவாங்க. ஆனால் ஜாவா பொறுத்த வரைக்கும் இது உண்மையாலுமே ஒரு அண்டர் ரேட்டடாக அண்ட் சர்வீஸ் என்ன மாதிரி இருக்குது, வண்டிகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக இதோட விலை இந்த புது ஜிஎஸ்டி படி எவ்வளோ வருது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் வண்டியோட அவுட்லுக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லிவிட்டு அப்படியே போயிடுவோம். இந்த கலர் நான் வச்சிருக்க கலர் வந்து பார்த்திங்கன்னா ஜாவாலேயே டூயல் டோன் கலர். இது வந்து ஒரு மிடில் வேரியண்ட்டு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங் கலரில் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாப் வேரியண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதோட லோவர் வேரியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலரில் உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் வச்ச மாதிரியான வேரியண்ட்ஸுமே வந்து கிடைக்கும். ஸ்போக் வீல்ஸ் வச்ச வேரியண்ட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு அலாய் வீல் வேரியண்ட்டு. இந்த ஜாவா 42 பொறுத்த வரைக்கும் 42 பாபர்னு ஒரு வண்டி இருக்குது. சரி, இந்த வீடியோவும் நமக்கு அதுக்கு அடுத்து வரும். இந்த வண்டியில் நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்குது அண்ட் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு நான் ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். இதோட என்ஜினை பற்றி பார்க்கும்போது இது வந்து 293cc என்ஜினுங்க. ஜாவா ப்ரொடியூஸ் பண்ணுற பைக்ஸ்லேயே இந்த வண்டியோட சிசி இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. இதை விட இப்போ பாபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது 323cc என்ஜின், அது 300cc எபோ. இது வந்து பார்த்திங்கன்னா 293cc என்ஜினுங்க. பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 26.7 பிஹெச்பியும் 26.8 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டுமே அந்த 26 செக்மெண்ட்ஸில் வந்து வரக்கூடியது. இதோடைய மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஜாவா பைக்ஸோட பொதுவான மைலேஜ்னு பார்க்குறப்ப 25லேருந்து உங்களுக்கு 30 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக கிடைக்கும். இது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வரக்கூடிய என்ஜின் தாங்க. ஸோ லிக்விட் கூலிங் என்ஜினோட வருது. ஸோ இந்த வண்டியோட அந்த லுக்ஸ் என்ஜினில் ஸ்பின்ஸ்லாம் இருக்கிறத பார்த்து நிறைய பேர் இது வந்து ஏர் கூலிங்கும் நினச்சிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இது ஏர் கூலிங் மாதிரியான டிசைன் கொடுத்துருந்தாலும் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லிக்விட் கூலிங் என்ஜின் தான். இதோட கூலிங் சிஸ்டம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிராஃபிக்ஸில் வந்து ஹீட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சாலும் லாங் ரைடு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இன்ஜினு. ஸோ என்ன தான் அந்த அவுட்லுக்கில் வந்து பார்க்குறதுக்கு இது ஒரு பழைய ரெட்ரோ டிசைன் மாதிரி இருந்தாலும் இது மொத்தமும் வந்து ஒரு மாடர்னைஸ்டு ஒரு என்ஜின்லேருந்து வந்தது தான். மஹேந்திராவோட மோஜோ என்ஜின் டிசைன் கான்செப்ட் பண்ணி தான் வந்தது. ஸோ மஹேந்திரா என்ஜின் ஒரு மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு என்ஜின். ஸோ ஜாவா 42 உங்களுக்கு பார்க்க என்ன தான் இது ரெட்ரோ மாதிரி இருந்தாலும் இந்த என்ஜின் ஸ்பெக் வந்துட்டு ஒரு சூப்பர் பைக் லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் தான். அட் த சேம் டைம் இது அந்த ஓல்டு ரெட்ரோ ஃபீல்லாம் உங்களுக்கு கொடுக்காது. உங்களுக்கு நல்லா ஸ்போர்ட்டியராக முறுக்குனோனையும் பிரிச்சுட்டு பறக்கிறது அந்த ஒரு பவர் வந்து இது ரொம்பவே நல்லா ஜென்ரேட் பண்ணும். இந்த என்ஜினோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். எனக்கு அவுட்லுக் வந்து ரெட்ரோ மாதிரி இருக்குது, ஆனால் என்ஜின் வந்து எனக்கு மாடர்னைஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாவா 42 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோடைய டயர்ஸ் வீல்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் 100/90 செக்ஷனுக்கு 18 இன்ச்சஸ் வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிஸ்க் பார்த்தப்போ உங்களுக்கு வந்து 320mm டிஸ்க் பிரேக். இந்த வண்டியில் டூயல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மிடில் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால இந்த வண்டிகளில் உங்களுக்கு டூயல் சேனல் ஏபிஎஸோடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் பிஸ்டன் கேலிப்பரும், ரியரில் வந்து சிங்கிள் பிஸ்டன் பைப்ரே கேலிப்பர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அலாய்ஸோட டிசைன்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியராகவும் ரொம்ப நல்லாவும் பண்ணியிருப்பாங்க. இதில் அலாய் வீல்ஸ் வரதுனால இந்த வண்டி வந்து டியூப்லெஸ் டயரில் தான் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து 18 இன்ச்சஸ் வீல் சைஸ் கொடுத்துருந்தாலும் ரியரில் வந்து 17 இன்ச்சஸ்க்கான வீல் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 140/70க்கு 17 சிஆர் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ கிரிப்ஸ் எல்லாம் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் பேஸில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில் இந்த கிரிப்ஸ் வந்து கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் இந்த லுக்ஸில் நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலே உங்களோட மேஜர் ரைடிங் சிட்டி அண்டு ஹைவே அந்த ஒரு கான்செப்ட் வச்சு தான் இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவுக்கு இவர் கிங்காக இருப்பார். ஸோ இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கும்போது டூயல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம். ஸோ ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் வரும். நான் உங்களுக்கு ஆன் பண்ணி அதோட சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத கூட காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட்டோட மட் ஃப்ளாப்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரெட்ரோ டிசைன்ஸ் பேக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. டெலஸ்கோபிக்ஸில் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் ரியரில் வந்து நார்மலான அந்த காயில் சஸ்பென்ஷனும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இது நார்மல் ரைடுக்கு 2 பேர் உட்காந்து ஓட்டும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஓட்டும்போது. ஸோ இதோடைய ஹெட்லைட் செக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்இடிஸ் தான். ஆல் எல்இடி
ஒரு செட்டப்போடு வரும். ஆல் எல்இடி அப்படின்னா ஹெட்லைட்டு, இண்டிகேட்டரு, டேஞ்சர் லைட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு எல்இடி செட்டப்பில் வரும். பட் எல்லாமே அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ரெட்ரோ டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை விட ரியரோட அந்த லைட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அந்த ஜாவா இருக்குது இல்லையா, மெயின் ஜாவா 350cc ஜாவா, அதை வந்து இன்ஸ்பயர் பண்ண அந்த லைட் தான் இதுலேயுமே ரியர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியர் லைட்ஸ் ரொம்பவே பார்க்க நல்லா இருக்குது. சீட்ஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதோட சீட்ஸ் வந்து முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா பஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்னாடி இருந்த ஜாவாவோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எல்லாமே ஒரு மாதிரி உங்களுக்கு கெட்டியான சீட்டு மாதிரி வரும். ஆனால் இது கொஞ்சம் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக 2 பேர் உட்காந்து தாராளமாக போகிற மாதிரி ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த சைடு எக்ஸாஸ்ட் இருக்கும், இந்த சைடு எக்ஸாஸ்ட் இருக்கும். இதோட கியரு அந்த உட்காந்து ஓட்டக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு நார்மலான சிட்டி யூஸ்க்கு ஓட்டுற மாதிரியான ஒரு பொசிஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். உட்காந்து ஓட்டுற அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். டேங்க் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டராக போகும். ஆனால் அந்த ஃபினிஷிங், இதோடைய இந்த மேட் குவாலிட்டி, இது எல்லாமே டேங்க் சைஸில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த டேங்க்கு 13.5 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இதோட சுவிட்ச் கீர்ஸோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து நமக்கு என்ஜின் கில் ஸ்விட்ச், ஹசார்டுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கீ வந்து எங்கே போடுறதுன்னா சைடில் காட்டுறேங்க. ஸோ கீ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாவா அண்ட் எஸ்டி பைக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் போடுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸப்ட் அட்வென்ச்சர் பைக்கை தவிர நீங்கள் எல்லாத்துக்குமே சைடில் தான் கீ போடுற மாதிரி இருக்கும். வண்டி வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆன் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கன்சோல் பாருங்கள். இந்த கன்சோல் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பேஸ்டு கன்சோல் டைப் தான். ஸோ நெகட்டிவ் பேஸ்டு கன்சோல்னால் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னா டேக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் இருக்கும். ஃபியூவலுக்கான இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டைம் வந்து ஓடும். இதை வந்து செட் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மோட் பட்டன் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, தென் அதுக்கப்புறமேட்டு இதோடைய ஓடோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் பவர் மோடுங்கிற ஒரு மோடு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி அண்ட் என்ஜின் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கிறது, மால் ஃபங்க்ஷன் சென்சார், இது எல்லா விஷயங்களுமே இந்த டிஸ்பிளேயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட கன்சோல் அந்த இதோடைய ஹேண்டில் பார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி லோவராக இருக்கும். ஜாவா அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹசார்ட் வந்து நம்ம ஆன் பண்ணிவிடுவோம். ஓகே, ஹசார்ட் வந்து ஆன் பண்ணிட்டோம். இப்போ முன்னாடி போகும்போது அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி இந்த வண்டிக்கு வந்து கிளச்சு பிடிச்சா தாங்க ஸ்டார்ட் ஆகும். நான் கிளச்சு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரெண்டு எக்ஸாஸ்ட்டு. ஸோ ரெண்டோட சவுண்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட் ஸோ இப்படி தான் இருக்குது அதோட லுக்ஸு. ஸோ சுவிச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட லெஃப்ட் சைட் சுவிச்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்ஸ்க்கான பட்டன், அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ்க்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரன் கொஞ்சம் லவுடராகவே இருக்குது. அண்ட் ஹை பீம், லோ பீம், பாஸ் சுவிட்ச் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. கிளச் பொறுத்த வரைக்கும் இது ஸ்லிப்பர் கிளச் ஆப்ஷன்ஸில் வரதுனால கிளச் பிடிக்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஆனால் ரன்னிங்கில் நீங்கள் இந்த கிளச் ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் போய் பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டோட லுக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு 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 ரெட்ரோ வண்டி அப்படிங்கிறத நீங்கள் இந்த லுக்ஸை வச்சே பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட ஹேண்டில் பார் பொசிஷன் ஆகட்டும், நீங்கள் ஓட்டுறது அந்த ஃபீல் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். முக்கியமாக எனக்கு இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வண்டியில். அண்ட் ஹசார்ட்ஸோட அந்த பர்பஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. குட்டியாக இருந்தாலும் எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் எல்இடிஸுங்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடைய ஆன் ரோடு அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி அந்த ஜிஎஸ்டி படி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,95,000, அதாவது நான் சொல்கிறது ஸ்போக் வீல், இந்த அலாய் வீல் இல்லை, ஸ்போக் வீல் வேரியண்ட்டு. ஸோ 1,95,000 இருந்து உங்களுக்கு 2,34,000 வரைக்கும் இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து வருது இன்றைக்கி இருக்க அந்த ஜிஎஸ்டி படி. இது வந்து ப்ரைஸ் வித்தியாசங்கள் மாறலாம். ஏன்னா இந்த வண்டியில் மொத்தமாக 8 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வேரியண்ட் பார்க்குறீங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அலாய் வீல் வேரியண்ட் அண்ட் மிடில் வேரியண்ட் டூயல் டோன் கலர். இதை விட ப்ரைஸ் அதிகமாக இருக்க வேரியன்ட்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த வேரியண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2,28,000 அந்த ரேஞ்சஸ் வந்து இருக்கலாம். ஸோ இதோடைய டாப் வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2,35,000 வரைக்கும் வருது. ஸோ நீங்கள் என்ன வேரியண்ட் சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன கலர் வேரியண்ட் சூஸ் பண்ணுறீங்க, அண்ட் அலாய் வீல்ஸாக ஸ்போக் வீல்ஸாங்கிறத வச்சு உங்களுக்கு ப்ரைஸ் வித்தியாசங்கள் அப்படிங்கிறது மாறுதுங்க. ஸோ இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப நான் சொன்ன மாதிரி 24 உங்களுக்கு 30 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக ஓட்டினீங்க அப்படின்னா உண்மையிலே அந்த 30 அப்படிங்கிற மைலேஜ் நீங்கள் எடுக்க முடியும். பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படிங்கிறனால நீங்கள் இந்த மைலேஜ் தான் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா?
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூ இதை தொடர்ந்து வரும், நீங்கள் அதையும் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு ஜாவா பைக் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, இல்லைனா ஒரு 350 சிசியில் ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.